இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, என்ன எதுக்காக இவளுக்காக பறிச்சு பேசுறீங்க? அதுக்கு காரணம் இருக்கு மாப்ள. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த முழுசா கேளுங்க. அப்பதான் மகாவை பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னும் என்ன புதுசா பேச போறீங்க? அதான் 2 வலையில அவ பேக்ல இருந்து விழுந்ததை நம்ம எல்லாரும் பார்த்துட்டோமே. திரு வந்துட்டான். கடவுளே, அவர் வேற வந்துட்டாரா? இப்ப அவர் கண்ணுல மட்டும் நான் பற்றவே கூடாது. என்ன காப்பாத்து. தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. திரு வந்துட்டான், நம்ம பேசிக்கலாம். கொஞ்சம் இருங்க. என்னாச்சுமா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதா பிரச்சனையா? உன் அத்தை காவேரியோட வளையல் காணாம போயிடுச்சு. அத மகா தான் எடுத்திருப்பான்னு உன் மாமா தினேஷ் மகாவோட ரூம்ல இருக்க பேக செக் பண்ணி பார்க்க போக வளையல் மகா பேக்ல இருந்துச்சு. ஆனா மகா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்க மாட்டான்னு நாங்க எல்லாரும் சொல்றோம். உன் மாமா ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. திரு, மகா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அது என்னன்னுதான் எனக்கு தெரியல. மகாவை பத்தி யார் என்ன சொன்னாலும் சரி, இப்ப நான் சொல்றேன், மகா இப்படி ஒரு கேவலமான வேலைய எந்த சிச்சுவேஷன்லயும் செய்ய மாட்டா. அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அம்மா, எங்கேயோ தப்பு நடந்திருக்குமா. திரும்பவும் சொல்றேன், கண்டிப்பா மகா அந்த வலையில எடுத்திருக்கவே மாட்டா. என்ன துரு இப்படி பேசுற? எந்த அர்த்தத்துல நீ இவளை இந்த அளவுக்கு கண்மூடித்தனமா நம்புறேன்னு எனக்கு புரியல. இவ பேக்ல இருந்து தான் இந்த வலையில எடுத்திருக்கோம் மாப்ள, எல்லாரும் பார்த்திருக்காங்க. நீங்க இல்ல மாமா, வேற யார் வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆமா மாமா, ஏன்னா திவ்யா மகாவை ரொம்ப நம்புறா. திவ்யாவோட லைஃப்ல ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க கண்டிப்பா தப்பானவங்களா இருக்கவே முடியாது. அவ அப்படிப்பட்டவங்க நிழல கூட நிக்க மாட்டா. திவ்யா மகாவை பத்தி எனக்கு நிறைய சொல்லியிருக்கா. அவளை ஏன் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. திவ்யா மகாவுக்கு கொடுத்த செயினை கூட வேண்டாம் திருப்பி கொடுத்துட்டா. இந்த விஷயத்துல வேற என்னமோ நடந்திருக்கு. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன் திரு. ஆனா மாப்பிள்ள காது கொடுத்தே கேட்கல. நேத்துக்கு நைட்டு உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. நான் இப்ப சொல்றத கேட்டா அப்புறம் மகாவை பத்தி உங்களுக்கே தெரியும். என்னங்க சொல்றீங்க? நேத்து அப்படி என்ன நடந்துச்சு? நான் இந்த நிமிஷம் உங்க முன்னாடி உயிரோட நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நீ இன்னும் பூவும் பொட்டோட நின்னுகிட்டு இருக்கன்னா, அதுக்கு காரணம் அந்த மகாதான். நேத்துக்கு நைட் தூக்கம் வரலன்னு எப்பவும் போல வெளியே உட்கார்ந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு சட்டுன்னு நெஞ்சு வலி வந்துருச்சுமா.